Taste the Daily. சென்னை மாதவரம் பகுதியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி உட்பட அதிமுகவினரை ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லிங்கேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். லிங்கேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம் அருண் பாண்டியன். சென்னை பல்கலைக்கழகத்தில் பெண் ஒருவருக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்ற நிலையில் இது குறித்து நீதி வேண்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஆங்காங்கே உள்ள மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற வேண்டும் எனவும் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு ஜனநாயக முறையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என கூறி அதிமுக பொதுச் செயலாளர் இட்ட ஆணைக்கிணங்க மாதவரம் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் மாதவரம் மாவட்ட கழக செயலாளருமான மாதவரம் மூர்த்தி அவர்கள் தலைமையில் அதிமுகவினர் நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற போது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய திமுக அரசு வலுக்கட்டாயமாக காவல்துறையினரை கையில் வைத்துக் கொண்டு அதிமுகவினர் குண்டுக்கட்டாக வாகனங்களில் ஏற்றி கைது செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திமுக ஆட்சியில் ஜனநாயகம் என்பது அறவே இல்லை எனவும் அதை எதிர்பார்த்து ஆர்ப்பாட்டம் என்பதும் கேலி கூத்தாகி உள்ளது என காவல்துறையினர் மற்றும் அப்பகுதியில் உள்ள மக்களே பொதுப்படையாக பேசும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் யாருக்குமே ஜனநாயகம் இல்லை எனவும் நீதி வேண்டி அதிமுகவினர் சாலையில் போராடுகின்ற நிலையிலும் அவர்களுக்கு ஜனநாயக முறையில் அதற்கான அனுமதி வழங்கப்படாமல் கைது செய்யப்பட்டிருப்பது அதிமுகவினர் மட்டுமல்லாது சூழ்ந்துள்ள பொதுமக்களையும் இந்த திமுக ஆட்சி மீது அச்சத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது. அருண் பாண்டியன்.